சனி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் இரும்பு கதிபதி. குண்டுகள் இரும்பிலிருந்து தான் வருது, துப்பாக்கி இரும்பிலிருந்து தான் வருது, எல்லா இராணுவ தளவாடங்களும் இரும்பு இல்லாமல் இல்லை. அவன் அதில் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணான். அதாவது ஜோதிடத்தில் ஒரு பழமொழி இருக்குது, குரு கொடுத்தால் சனி தடுப்பார், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அதனால தான் ஒரு பழமொழி உண்டு, 30 வருஷம் வாழ்ந்தவன் இல்லை, 30 வருஷம் கெட்டவன் இல்லை. சனி உச்சம் பெற்றுட்டா அவனுக்கு துன்பம் அதிகம். அந்த துன்பத்தை சந்தித்தால் தானே அவன் நாடை வெற்றி கொள்ள முடியும். சனி 360 டிகிரியை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறான், வேற எந்த கிரகமும் வைக்கல. மற்ற குரு 300 டிகிரியோட அவர் தன் வேலையை முடிச்சுக்கிறாரு. மீனம் டு தனுசு, புதனும் 300 டிகிரியோட முடிச்சுக்கிறாரு, கன்னி டு மிதுனம். நான் சொல்ற கணக்கு புரியுதுல உங்களுக்கு? கும்பத்திலிருந்து மகரம் வரணும், சூரியனையும் தன் கட்டுப்பாட்டில், சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டில். அதனால தானே அமெரிக்காக்காரன் கிறிஸ்துவ நாடு சந்திரனையும் பிடிக்கணுன்றான். சூரியனுக்கு ஒரு வான உறுதியை ரெடி பண்ணிட்டான், அவன் ஒரு விண்கலம் ரெடி பண்ணிட்டான். இப்போ அது சூரியனை மேற்பரப்பில் சுற்றிக்கிட்டு இருக்காது, உள்ளே போக முடியாத தவிர அது மேற்பரப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போது சனி சூரியனையும் தனக்குள்ளே கொண்டு வந்துட்டான், சந்திரனையும் கொண்டு வந்துட்டான். அதனால தான் ஓஷோ அழகாக சொன்னார், அமெரிக்கா ஒவ்வொரு வருடமும் பல மில்லியன் லட்சக்கணக்கான டாலர்களை நிலா பந்தயத்திற்கு நடத்துவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த பூமியின் துணைக்கோள் தான் நிலா. அதனால தான் ஜோதிடம் அதை தாய் கிரகம்னு சொல்லுது. ஏன்னா நம்மளை தாயை போல பாதுகா, அது ஒரு நேச்சுரல் சேட்டலைட். அது மற்ற எல்லா கோள்களும் தூரத்தில் இருக்குதுல்ல, அந்த தூரத்தில் இருக்கிற எல்லா உலோகங்களையும், எல்லா மினரல்ஸு, எல்லா ரா மெட்டீரியல்ஸு எல்லாத்தையும், தாது மூல ஜீவம்னு சொல்லக்கூடிய பயோ கெமிக்கல்ஸு எல்லாத்தையுமே பூமிக்கு கொடுக்கறது சந்திரன் தான். அதுதான் அதை ஜோதிஷம், அது நேச்சுரல் சேட்டலைட்டுன்றான். இப்போ இந்த பூமியை அது 29.5 நாள் சுற்றுது சந்திரன். நிலவில் மனிதன் குடியேறலாம்னா ஓஷோ என்ன சொல்கிறார், அவர் 1970 சொல்கிறார். அவரை கொன்னதுக்கு பல விஷயங்கள் இதுவும் ஒன்று. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அமெரிக்கா நிலவை கையகப்படுத்தி விட்டால் பென்டகனை கொண்டு போய் அங்கே வச்சிரும், தன்னுடைய இராணுவத்தை கொண்டு போய் அங்கே வச்சிரும். இந்த பூமியை 29.5 நாள் இந்த நிலவு சுற்றுது. ஜோதிடம் என்ன சொல்லுது, ஒரு ராசியில் 2 நாள் சந்திரன் இருக்குதுன்னு சொல்லுது. அதுதான் இந்த பூமி 12 தட்டுக்களாக இருக்கிறது. அதுதான் நம்ம 12 ராசின்னு சொல்கிறோம். அப்போது ஒவ்வொரு தட்டாண்டையும் சந்திரன் 2.5 நாள் நிற்கும். எந்த கண்டத்தில் இருக்கிற நாடு அமெரிக்கா பேச்சு கேட்கலையோ, கண்டம் விட்டு கண்டம் தாவர ஏவுகணை அந்த நாட்டுக்குள்ளே அந்த நாட்டையே பஸ்மமாக்கிடும். இந்த பூமியை தன் கண்ட்ரோலில் கொண்டு வரத்துக்கு தான் சந்திரன் நிலாவில் மனிதன் குடியேறலாமா என்பதற்காக பல லட்சம் மில்லியன் டாலர்களை ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட்லேயும் ஒதுக்குது அமெரிக்கா. இதை மட்டும் சாத்தியமாகிவிட்டால் பென்டகன் அங்கே போயிடும். எந்த பூமியில் அப்போதான் நான் சொன்ன அந்த 360 டிகிரி சனியின் ஆளுகைக்குள்ளே வந்துடும். வாலாட்டவே முடியாது. பாகிஸ்தான் வாலாட்ட முடியாது, கல்ஃப் கண்ட்ரிஸ் வாலாட்ட முடியாது, இஸ்லாமிய நாடுகள் வாலாட்ட முடியாது, இந்து நாடுகள் வாலாட்ட முடியாது. அமெரிக்கா போயிடுச்சுன்னா கிறிஸ்துவ நாடுகளே வாலாட்ட முடியாது. அது அமெரிக்காவுக்கு எதிராக சில கிறிஸ்துவ நாடு இருக்கும்ல, அதுவும் வாலாட்ட முடியாது.